விடுவித்தால் நான் போரிடுவேன் என்று பலவாறு கூறி விளக்கிய பானுகோபன் தேவர்களை விடுவித்தால் துன்பங்கள் நீங்கி பலகாலம் வாழலாம் என்பதையும் எடுத்துக் கூறினான். மகனே, நீ இறந்துவிடக்கூடும் என்று பயந்து விட்டாய் போலும். நீ உனது குளிர்ச்சியான இடத்திற்கு சென்று படுத்து உறங்குக. நான் அழிவில்லாத வரத்தை பெற்றவன். நீ என்னை பற்றி இறங்கி கவலைப்பட வேண்டாம். நான் பகைவருடன் போரிடப் போகிறேன் என்று சூரன் சினம் மேலிட்டு கூறினான். சூரனின் சினத்தை அஞ்சினை போலும் மைந்த அழியனின் இருக்கை போகி துஞ்சுதி. துஞ்சலில்லா வரத்தினேன் தொலைவதில்லை. நெஞ்சிடை இறங்கி யாதும் நினையலை. நேரலார் மேல் வெஞ்சமர் புரியப் போவேன் என்றனன் வெகுளி மேலோன் என்று கூறுகிறார் கச்சியப்பர். தந்தையே, தாங்கள் வெகுள வேண்டாம். நமது ஊரை அலைத்திடும் பூதப் படையினரையும் வீரவாகுவையும் அழித்து தங்கள் மனம் மகிழ்மாறு செய்வேன். எனக்கு விடை கொடுத்திடுக என்று பானுகோபன் கரம் கூப்பி சூரனின் காலில் விழுந்து வணங்கினான். பானுகோபன் கூறும் ஆறுதல் வார்த்தைகளை அத்த நீ வெகுளல். நம்மூர் அலைத்திடும் கணங்கள் தம்மை வித்தக வன்மை சான்ற விரற்புயனோடும் அட்டு உன் சித்தமும் மகிழுமாறு செய்குவன். விடுத்து என்னா கைத்தலம் உயிழ்த்து தீயோன் கடலினை பணிதல் செய்தான் என்று கச்சியப்பர் கூறுகிறார். பானுகோபன் போர்க்கோல்